அதிகாரம் 9. ஞானம் அருளும்படி மன்றாட்டு. என் மூதாதையரின் கடவுளே, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும் தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும் நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினீர். உமது அரியணை அருகில் அமர்ந்திருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும். பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர். நான் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன். நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவை படைத்தவன். மனிதர்களுள் ஒருவர் எத்துணை நிறைவுள்ளவராய் இருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவார். மக்களுக்கு மன்னனாகவும் புதல்வர் புதல்வியருக்கு நடுவனாகவும் இருக்க நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். தொடக்கத்திலிருந்தே நீர் ஏற்பாடு செய்திருந்த தூய கூடாரத்தை மாதிரியாக கொண்டு தூய மலைமேல் கோவில் கட்டவும் உமது உறைவிடமான நகரில் பலிபீடம் எழுப்பவும் நீர் எனக்கு ஆணையிட்டீர். ஞானம் உம்மோடு இருக்கின்றது, செயல்களை அது அறியும். நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடன் இருந்தது. பார்வைக்கு உகந்ததை அது அறியும். கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும். உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கியருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொள்ளும். என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும். தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும். அப்பொழுது என் செயல்கள் உமக்கு ஏற்புடையவனவாகும். உம்முடைய மக்களுக்கு நான் நேர்மையுடன் நீதி வழங்குவேன். என் தந்தையின் அரியணையில் வீற்றிருக்க தகுதி பெறுவேன். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் சிந்தனை நிறைந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் கணக்கிடுவது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை ஆய்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர்.